மனோஜ் வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக ரோஹிணி வந்து கூப்பிட்டு போவாங்க. அப்படிலாம் விட்டுட்டு விட முடியாது, காணாமல் போனது என் பொண்டாட்டி நகை அப்படின்னு முத்து வந்து ரூமுக்கு முன்னாடி போய் நின்றுவார். பிடிச்சி மனோஜை உட்கார வச்சுருவார். நீ எனக்கு நகைக்கு பதில் சொல்லிட்டு நீ போ, யார்கிட்ட பணம் வாங்கி நீ அதை செட்டில் பண்ண அப்படின்னு சொன்னதும் ஃப்ரெண்டுக்கிட்ட சரி அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போடு அப்படின்னதும் இப்போ என்னடா நீ அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி விஜயா வந்து கேட்பாங்க. நகையை காணும்னு அவன் கேட்குறாம்மா அப்படின்னு ரவியும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவார். எல்லோரும் சேர்ந்து தான் இப்போ அவனை டார்கெட் பண்ணுறீங்களா அப்படின்னது, அத்தை நகை காணாமல் போனதும் நீங்கள் ஏன் மேலே தூக்கி பழிய போட்டீங்க அப்படின்லாம் மீனாவும் பேசுவாங்க. மனோஜை கூப்பிட்டு அண்ணாமலை பேசுவார். டே இங்கே வாடா, நீ திருந்தவே மாட்டியா, நகை வந்து காணாமல் போனதுக்கு நீ காரணமாக சொல்லு அப்படின்னு அடிக்க கை ஓங்குவார். முத்து வந்து அடிக்க வருவார். அடியை தாங்க முடியாமல் டக்குன்னு மனோஜ் நான் தான்ப்பா எடுத்தேன், அம்மா தான் பணம் பற்றாக்குறை இருக்குன்னு மீனாவோட நகையை கொடுத்தாங்க அப்படின்னது பயங்கரமாக ஷாக் ஆகி அண்ணாமலை வந்து மனோஜை போட்டு அடின்னு அடிச்சிருவார். வீட்டில் பெரிய பிரச்சனையாயிரும். அப்போ வந்து விஜயாவை சொல்லுவார், இவங்கிட்ட இவரை பொய் பித்தலாட்டம் கேப் மாதிரித்தானே எல்லாம் கற்றுக் கொடுக்குறதே நீ தான், இவனை திருந்தவே விட மாட்டியா, எல்லாத்துக்கும் காரணமே நீ தான், என்ன நீ வளர்த்துருக்குற அப்படின்னு சொல்லி விஜயாவை பயங்கரமாக அண்ணாமலை திட்டுவார். அப்புறம் ரோஹிணி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அங்கிள் நகை தானே பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னது மீனா சொல்லுவாங்க. இப்போ கூட நீங்கள் நகை தான் பேசுவீங்களா ரோஹிணி, அவங்க செஞ்சது தப்பாக தெரியலையா அப்படின்னதும் எத்தனை ட்ரிப்பு நானும் தான் தாங்கிக்கிறது, அவர் நகையை இது பண்ணதை நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை வந்து பயங்கரமாக விஜயா கிட்ட கோவப்படுவாங்க. என்ன எவ்வளோ சொன்னாலும் நீ உன் பையனை இப்படியே தான் நீ வளர்ப்பியா, நீ என் மூஞ்சிலே முழிக்காத, இவ்வளோ ஒரு பொய்யை நீ பண்ணிவிட்டு எங்கள் அம்மா நகை வாங்கி கொடுத்ததே கவரிங்கிற மாதிரி நீ பேசிட்டில, எங்கள் அம்மாவையும் சேர்த்து நீ அசிங்கப்படுத்திட்ட, இனிமேல் ஒரு சொட்டு தண்ணி கூட உங்ககிட்ட நான் வாங்கி குடிக்க மாட்டேன், என் மூஞ்சிலே முழிச்சிடாத அப்படின்னு அண்ணாமலை பயங்கரமாக விஜயா கிட்ட பேசுவாங்க. இப்போ என்ன நடந்துருச்சுன்னு நீங்கள் இவ்வளோ இதாக பேசுகிறீங்க அப்படின்னு விஜயா கேட்பாங்க. என்ன தான் இந்த வீட்டில் நடக்கலை, எவ்வளோ பொய் பித்தலாட்டம் நீ அவங்க கூட நின்றுருக்கிற, இதில் மீனா எல்லாத்தையும் சேர்த்து அசிங்கப்படுத்தின அப்படின்னதும் நான் இருக்கிறதானே இந்த வீட்டில் பிரச்சனை, நான் இல்லாமல் போயிடுறேன் அப்படின்னு வேகமாக போய் விஜயா கதவை சாத்துவாங்க. அண்ணாமலை அமைதியாக தான் உட்காந்துருப்பார். மனோஜ் வேகமாக போய் அம்மா அம்மான்னு கதவை தட்டுவார். அண்ணாமலை வந்து மனோஜை செஞ்ச தவறை நினச்சிக்கிட்டேவும் ஹாலில் உட்காந்துருப்பார். இப்படி தாங்க ப்ரெமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மனோஜ் அடி வாங்கினதுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். மயில் அவங்க அம்மா கிட்ட நான் சொல்கிறது உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா அப்படின்னது, நான் தூக்க கலக்கத்தில் இருந்தேன், இப்போ சொல்லுடி அப்படின்னு, உனக்கு என்ன தூக்கம் தான் முக்கியம், என்னை பற்றி நீ நினைக்கிறியாம்மா அப்படின்னு அழுகிறாங்க. மாப்பிள்ளையை நீ கைக்குள்ளேயே வச்சுக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பக்கம் வந்து ராஜி வந்து கதிர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஒரு கல் வந்து படிக்கட்டாக மாறிச்சு, ஒரு சாமி வந்து உள்ளே இருந்தது, இந்த கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. உளியை தாங்கினதுனால தான் சாமியாக இருந்துச்சு, உளியை தாங்க முடியாத கல் தான் படிக்கல்லாக இருந்ததுன்னு கதிர் வந்து சொல்கிறாங்க. இந்த கதையை எதுக்கு என்கிட்ட சொல்கிற அப்படின்னதும் ராஜி இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையாக கதையை வந்து சொல்லிவிட்டு, உளி தாங்கின கல் மட்டும்தான் சாமியாக நம்ம கையெடுத்து கும்பிட்றோம், தாங்காத கல் படிக்கட்டில் நம்ம மிதித்து போகிறோம், இப்படித்தான் நீயும் உங்கள் அப்பா கிட்ட நீ அடி வாங்கும்போது நீ கண்டிப்பாக மேலே வருவ அப்படின்னு சொல்லி கதிர்கிட்ட ராஜி சொல்கிறாங்க. அப்புறம் ராஜியோட ஃபேமிலியை காட்டுறாங்க, அவங்க அப்பா அவங்க சித்தப்பா பையன் எல்லாத்தையும். அப்போ வந்து அவங்க சித்தப்பா சொல்கிறாரு, நம்ம தம்பிக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு, நானும் இதைத்தான் பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க ராஜியோட அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார். சீக்கிரமாக நம்ம பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணோன்னே அப்படின்லாம் பேசுகிறாங்க. அப்போ வந்து அவங்க பாட்டி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த வீட்டில் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக உட்காந்து கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க. சீக்கிரமாக பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், இன்றைக்கே நாள் நல்லாயிருக்கு, பொண்ணு பார்க்க போகலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. கோயிலில் வந்து மீனாவை காட்டுறாங்க. அப்போ அப்பாவுக்கு பிறந்தநாள்னு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வெளியில் வர்றாங்க. கரெக்டாக அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்துடுறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டு பேச போவாங்க. அவங்க அப்பா வந்து திட்டிடுவார். உடனே வேகமாக கண்ணு கலங்கிட்டு நிற்பாங்க. அம்மா பேச வருவாங்க, அப்பா பேச விட மாட்டார். மீனாவுக்கு ரொம்ப வருத்தம். உடனே மீனாவோட ஹஸ்பண்ட் சொல்லுவார், இரு நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னது, எதுக்கு இன்னொரு ரவுண்டு சுற்றிட்டு வந்து மறுபடியும் திட்டுவாங்க, வேண்டாம் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் வா போகலான்ட்டு மீனா வருத்தத்தோடய கோயில் விட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வேகமாக தங்கமயில் வருவாங்க. ரொம்ப ஏற்கனவே
கணவர்கிட்ட கோவமாக இருந்தவங்க தண்ணி குடிக்க வந்துட்டு அத்தை உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்யட்டுமா அப்படின்னதும் தலைவலி எப்படிமா இருக்குது அப்படின்னதும் இப்போ பரவாயில்லைங்க அத்தை அப்படின்னதும் சரி போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. அப்போவும் வந்து தங்கமயில் வந்து மெதுவாக சரிங்கத்த அப்படின்ட்டு மெதுவாக கிளம்பிட்டு போகிறாங்க உள்ளே. போயிட்டு இன்றைக்கி நான் சாப்பாடு அவருக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு டென்ஷனில் வந்து அத்தை நான் இன்றைக்கி நான் அவருக்கு சாப்பாடு கொண்டு போகலை அப்படின்னதும் சரிம்மா அப்படிமா அத்தை நான் இன்றைக்கி சாப்பாடு கொண்டு போகலைன்னு சொல்கிறேன் அப்படின்னது சரிம்மா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதாங்க அத்தை அப்படின்னது புரியுது, நீ சாப்பாடு எடுத்துகிட்டு போகல இதுக்கு என்ன பரவாயில்ல நீ உடம்ப பார்த்துக்கோ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னதும் தங்கமயிலுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சாப்பாடெல்லாம் டெய்லி கொண்டு போக முடியாதுமா அப்படின்னதும் மாமா மேலே எனக்கு பாசம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னதும் உடனே மாமியார் சொல்லுவாங்க கேரியலெல்லாம் தூக்கிட்டு போகிற பாசம் ரொம்ப நாள் நிற்காதுமா, அவங்க வீட்டில் வந்து பொறுமையாக சாப்பிட்டோம் நீ உடம்ப பார்த்துக்கோ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்லி தங்கமயில்கிட்ட சொல்லிடுவாங்க. தங்கமயில் ரொம்ப வருத்தத்தோடு இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ட்டு வேகமாக அமைதியாக போய் ரூமில் உட்காந்துக்குவாங்க. நிரோசா சிரிச்சுக்கிட்டே அமைதியாக இருந்துருவாங்க. அப்புறம் வந்து தங்கமயிலோட வீட்டுக்கார் வந்து தங்கமயிலையே இன்னும் சாப்பாடு கொண்டு வரலன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஃபோன் பண்ண போகிறாரு. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. இன்றைக்கி எபிசோடு ராஜலட்சுமி மகாவையே நில்லு எங்கே போயிட்டு வந்த அப்படின்னதும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னதும் யார்கிட்ட கேட்டு போயிட்டு வந்த அப்படின்னு ராஜலட்சுமி திட்டிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து சூர்யாவோட சித்தி வந்து என்ன யார்ட்டையும் சொல்லாமல் நீயாட்டுக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டுருக்க, இவ்வளோ நலந்தும் நீ அந்த வீட்டுக்கு போகிறியா, இனிமேல் அந்த வீட்டுக்கு போனீன்னா நீ அப்படியே இருந்துட வேண்டியதா, எங்கேருந்து வந்தோன்னு மறந்துட்டியா அப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு தோணுச்சு நான் போனேன் அப்படின்னு மகாவும் எதிர்த்து தான் பேசுவாங்க. அப்போவும் விடாமல் இனிமே சொல்லாமல் அங்கே போனீன்னா நீ அப்படியே இருந்துட வேண்டியதா அந்த வீட்லேயும் அப்படின்னு சொல்லி சூர்யாவோட சித்தி வந்து மிரட்டிகிட்டு இருப்பாங்க. டக்குன்னு ராஜலட்சுமி வேகமாக திட்டுவாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ அவளை வர வேண்டாம் அந்த வீட்டுக்குள்ளன்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி வந்து சொல்லிடுவாங்க. பயங்கரமாக ஷாக் ஆயிடுவாங்க. இதை கேட்டுட்டு அனாமிகா மாமியாரும் ஷாக்கில் தான் நிற்பாங்க. என்னடா இப்படி பேசிட்டாங்களேன்ட்டு. கௌதமுடைய அம்மாவும் பயங்கரமாக ஷாக்காக இருப்பாங்க. நீ அந்த வீட்டுக்குள்ளே வர வேண்டாம் வரணுங்கிற சொல்கிறதுக்கு நீ யார், இனிமேல் இந்த மாதிரி மகா கிட்ட பேசுனீன்னா நீ தான் அவமானப்பட்டு நிற்ப அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி வந்து சூர்யாவோட சித்தியை வந்து மிரட்டிடுறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அபியும் அவங்க அக்காவும் மறு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வந்ததுமே சாப்பாடெல்லாம் தடபுடலாக இருக்குது. வீட்டில் ஆரத்தி எடுத்து 2 தம்பதியும் வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு அபி வேகமாக உட்காடுறாங்க. சூப்பராக எல்லாம் இருக்குது, இன்றைக்கி ஒரு கட்டு கட்டிடணும் அப்படின்னதும் உடனே அம்மா சொல்லுவாங்க இது வந்து மாப்பிள்ளையோடு உட்காந்து நீ சாப்பிட்ணுண்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்ட்டு 2 ஜோடியும் சாப்பிட்றக்கு உட்காருவாங்க. ராகவ் சிரிக்காமல் இருப்பார். அபி வந்து சிரிச்சிட்டு உட்காந்துருங்க அப்படின்னு சொன்னது சிரிப்பாங்க. வேகமாக சாப்பாடை ஊட்டி விடுங்கன்னு சொன்னதும் அபிக்கு வந்து ராகவ் வந்து அள்ளி அமுத்திடுவார். இப்படியா பண்ணுவீங்க இருங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அபியும் வந்து வேகமாக சாப்பாடெல்லாம் நிறைய போட்டு வாயில் அமுத்துவாங்க. யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. வேகமாக அபி வந்து ஊட்டினதை பார்த்துட்டு காரமாக இருக்கா அந்த ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அபி வந்து பயங்கரமாக சேட்டை பண்ணுவாங்க. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. அபி வந்து என்கிட்டே உங்களோட இதை திமிரை காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வேணுன்னே ராகவ் வந்து படுத்தி எடுத்துருவாங்க. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் இதை பார்த்து சிரிச்சிட்ருக்குறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.